ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்வலப் வருதா, அதில் நோட்டீஸ் வந்திருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேணான்றது யோசிக்கிறீங்களா? ஒன்ஸ் அந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியலையா? நான் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்கிறேன், அது என்னன்றதை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நோட்டீஸ் என்னென்ன நோட்டீஸ் வந்திருக்குன்றதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நோட்டீஸ் வந்து ஃபார்ம் ஆர் செக்ஷன் அந்த மாதிரி போட்டு ப்ரொவிஷன்ஸ் போட்டு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது அது ஃபார்மில் வந்திருக்கா இல்லை என்ன ப்ரொவிஷனில் வந்திருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், ASMT 10 ஆர் DRC 1 ஆர் அது ஆர்டரை வந்திருக்கா, DRC 7 வந்திருக்கா, அப்படி இல்லை ரெக்கவரி நோட்டீஸ் வந்திருக்கா, இல்லை பேங்க் அட்டாச்மெண்ட்டுக்காக வந்திருக்கா, என்ன வந்திருக்குன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ வந்து ASMT 10 வந்திருக்குன்னா அந்த 10 வந்து டிமாண்டுக்கானது கிடையாது, அசஸ்மெண்ட்டுக்கான கிடையாது. அது உங்கள் ரிட்டர்ன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க தான் டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபர்தராக ரிப்ளை கொடுத்தா போதும். இப்போ DRC 1 இது வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ். அதில் செக்ஷன் 73 74 பார்க்கணும். 73 வந்து நான் ஃப்ராடு, அதே பார்த்தீங்கன்னா 74 வந்தால் ஃப்ராடு. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் 17 வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் 17 அது வந்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கேன்சலேஷனை பற்றி சொல்லும். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் வரும்போதே அது என்ன செக்ஷனில் வந்திருக்கு, கரெக்டான செக்ஷனில் வந்திருக்கா இல்லை தப்பான செக்ஷனில் வந்திருக்கா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு லீகல் கிரவுண்ட் தான். செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டீஸோ ஆர்டரோ வந்திருக்கா, அது என்ன செக்ஷன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அது செக்ஷன் 73 74 முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ 73 சேம் நான் ஃப்ராடு தான், 74 ஃப்ராட் அண்ட் அலிகேஷனில் தான் ரெண்டுமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் 73 பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் பெனால்ட்டி ஃப்ரம் தி டேக்ஸில். அதே மாதிரி 74 பார்த்தீங்கன்னா 100% பெனால்ட்டி வரைக்கும் போகும். இந்த ரெண்டு ப்ரொவிஷன்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 74க்கு பதிலாக 73 ப்ரொவிஷன்ஸை மாற்றி போட்டுருவாங்க நோட்டீஸ் ஆர்டரில், ப்ரூஃபே இல்லாமல். ஸோ இதனால் நிறைய பிஸ்னஸ் மேனு, நிறைய கம்பெனிஸ்லாம் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. செக்ஷன் 75 clause 2 CGSTயில் என்ன சொல்கிறாங்கன்னா 73 போட வேண்டிய ஆர்டரை 74 போட்டிருப்பாங்க. நம்ம நடுவில் எந்த ரிப்ளேஸுமே கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அந்த ப்ரொவிஷனில் கிளியராக என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ரூஃப் இல்லாமல் ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து 74 வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 73 தான் ட்ரீட் பண்ண வேண்டியது. ஸோ இதனால் பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு என்ன ஆகுனா பெனால்ட்டி 100%லேருந்து 10% வரைக்கும் கம்மி பண்ணும். ரிப்ளைக்கு டைம் லிமிட் பார்க்கணும். ஸோ ஒரு ரிப்ளை நம்ம கொடுக்கும் போதும் ஒரு நோட்டீஸ்க்குமே ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட் தான் அதோட ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து எல்லாமே டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ASMT 10 வந்து 30 டேஸ்க்கு மேலே நம்ம ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு DRC 1 வந்து 73க்கும் 74க்குமே எல்லாத்துக்குமே டேட் இருக்கும். ஸோ அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிப்ளை கொடுக்கணும். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சலேஷன்ஸ்க்குமே வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்றதுனா கூட நம்ம முன்னாடியே ரிப்ளை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம திருப்பி அந்த கேன்சலேஷன் இல்லாமல் திருப்பி நம்ம பேக் கொண்டு வரணும், பிஸ்னஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோன்னாலும் அதுக்கும் நம்ம ரிப்ளை கொடுக்கணும். 73 74 ஷோகாஸ் நோட்டீஸ் வருதுன்னா 73 நோட்டீஸ் வந்து 3 monthsக்குள்ளே போட்டதுக்கப்புறம் தான் ஆர்டர் போடணும். அதே மாதிரி 74A வருதுன்னா அதுவுமே 6 monthsக்கு முன்னாடி நம்ம ரிப்ளை கொடுக்கணும். ஒரு நோட்டீஸ்க்குமே ஒரு ஆர்டருக்குமே டைம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த டைம் லிமிடேஷன் கிராஸ் ஆகிடுச்சுன்னா, டைம் பார் ஆகிடுச்சுன்னா உங்களோட ப்ரொசீடிங்கே ஒரு வாய்ட், அந்த ப்ரொசீடிங் போகவே போகாது. அதுக்கேற்ற நீங்கள் மாதிரி ரிப்ளை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா அப்பீலுக்கு போகலாம், இல்லைனா ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஃபோர்த் ஒன், டோன்ட் இக்னோர் தி நோட்டீஸ். நோட்டீஸை நீங்கள் ஒரு டைம் இக்னோர் பண்ண உங்களுக்கான நெகட்டிவிட்டி தான் அந்த ஆர்டரில் வந்துட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 73 74 ஆர்டர் வருது இல்லை நோட்டீஸ் வருதுன்னா நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பார்ட்டின்னா நீங்கள் அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸ் ஆர்டர் போட்டாங்கன்னா ஒன் சைடு இல்லை, அவங்களோட அலிகேஷனுக்கு ஏற்றபடி ஆர்டர் விழுந்துடும். ஸோ அப்போ அது உங்களுக்கு வந்து டோட்டலாக நெகட்டிவ் தான். உங்களால் அப்பீல் ஆப்ஷன் கூடமே லீகல் கிரவுண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஃபைட் பண்ணுறதுக்கும். ஃபோர்த் ஒன், நோட்டீஸை இக்னோர் பண்ணுறது. நோட்டீஸை இக்னோர் பண்ணுறது தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு ரெகுலராக நடக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக்காக இந்த மாதிரி ஜிஎஸ்டி ப்ராப்ளம்ஸில் வருது. ஃபர்ஸ்ட் திங், நோட்டீஸு 73 74 எந்த நோட்டீஸ் கொடுத்தானோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை கொடுக்கணும். ரிப்ளை இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சுன்னா, எக்ஸ்பார்ட்டேனா நீங்கள் நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் 73 74 நோட்டீஸ் கொடுத்த அலிகேஷன்லேயே ஆர்டர் போட்டுருவாங்க ஒன் சைடில். ஸோ உங்களுக்கு அப்பீலுக்கு போகிற ஆப்ஷன் இருந்தாலுமே அதில் லீகல் கிரவுண்ட்ஸ் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப டஃப் ஆகிடும். நிறைய கேஸில் பர்சனல் ஹியரிங்க்கு வந்து டைம் கொடுக்காம ஆர்டர் போட்டுருவாங்க. அது மோஸ்ட்டாக வந்து 74 போட்டுருவாங்க. அந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் கோர்ட்டுக்கு போய் அந்த ஆர்டரை குவாஷும் பண்ணியிருக்காங்க.
இது தெரியாமல் நிறைய பேர் வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் வரைக்கும் பேங்க் அட்டாச்மெண்ட் வரைக்கும் போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ பர்சனல் ஹியரிங்கை இக்னோர் பண்ணாமல் பர்சனல் ஹியரிங் ஆப்ஷனை எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு போய்ட்டு நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லீகலான ரைட்ஸ் கிடைக்கும். 5th, அலிகேஷனை வந்து நீங்கள் கொடுத்துருக்க அலிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையே நீங்களே ஒரு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக கூட போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த ஆர்டரை படிக்கணுன்னா அந்த ஷோகாஸ் நோட்டீஸை படிக்கணும், அந்த ஆர்டர் ப்ரொவிஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஒரு ரிப்ளை கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பர்சனல் ஹியரிங்கும் நீங்கள் அப்போ தான் கேட்க முடியும். வித்தவுட் நோயிங் த ஆர்டர் ப்ராப்பர்லி நீங்கள் போய்ட்டு ரிப்ளை ஒரு பேசிக்காக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக வந்துடும். ஆர்டருமே நெகட்டிவாக போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. சேம் ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு ப்ராப்பரான அலிகேஷனு, ஃபிகர்ஸ் அண்ட் தென் அதோட டைமிங்கை பாருங்கள், பீரியட் பாருங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ரிப்ளை கொடுங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் ப்ராப்பர் ரிப்ளை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாக்ட் அலிகேஷன், எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் செக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து டிஆர்சி 6ல் கரெக்டாக லீகலான ப்ராப்பராக ஒரு ரிப்ளை கொடுங்க. அந்த ரிப்ளை தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு டிஆர்சி 7ல் ஆர்டர் வரும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தால் என்ன பண்ணுறேன்னு சொன்னேன், 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண சொன்னேன். ஸோ இதில் ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு வெரி அர்ஜென்ட்டாக இதை பற்றி ஏதாவது தெரியணும்னா உங்களோட பிஸ்னஸ் ஸ்கூலில் ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் அட்வொகேட் ஆர் ஆடிட்டர்ஸை போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.